ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் அளவியல் யூனிட்லேருந்து எக்ஸசைஸ் 7.2லேருந்து தேர்ட் சம் பார்க்க போகிறோம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓர் கூடத்தின் அளவு 10 மீட்டர் இன்ட்டு 9 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை அடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 வீதம் ஆகும். மொத்த செலவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கூடம் இருக்குது, ஆனால் அது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து அதிலிருந்து அது என்ன வடிவம்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இதில் ஃபஸ்ட் இருக்கிறது லென்த்து, அடுத்து பிரெத்து, இது ஹைட்டு. இப்போ நீளம், ரெண்டாவது அகலம், மூன்றாவது இருக்கிறது உயரம். இப்போது ஒரு இதுக்கு நீளம், அகலம், உயரம் 3 இருந்துச்சுன்னா அது என்ன வடிவமாக இருக்கும்னா கனச்செவ்வகமாக இருக்கும். கனச்செவ்வகத்துக்கு தான் நீளம், அகலம், உயரம் இருக்கும். செவ்வகம்னா நீளமும் அகலமாக இருக்கும். அது கூட ஹைட்டும் இருந்துச்சுன்னா அது கனச்செவ்வகம். இப்போது நம்ம இந்த கொடுத்துருந்த வேல்யூவை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்த கூடம் ஒரு கனச்செவ்வக வடிவத்தில் இருக்குது. அடுத்ததுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை அடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போது அந்த கூடம் எந்த டிசைனில் இருக்குது? கனச்செவ்வக வடிவத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு எதுலலாம் வண்ண பூச சொல்லியிருக்காங்கன்னா, அதோட சுவர்கள், அந்த சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்டுக்கும் அடுத்து மேலே இருக்கக்கூடியதுக்கும் மட்டும்தான் வெள்ளை அடிக்க சொல்லியிருக்கு. மொத்தமாக வெள்ளை அடிக்க சொல்லலை. அப்போ கீழே உள்ளதுக்கு அடிக்காண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சுவர்கள் சுற்றி இருக்கிறதுக்கும் மேலே மட்டும் வெள்ளை அடித்தா போதும். அதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 8.50 ரூபா இருந்ததுன்னா மொத்தமாக எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த சுவர்களும் அந்த மேலே இருக்கக்கூடிய பகுதியும் மொத்தம் எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கனச்செவ்வகம் மொத்த பரப்பு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த கீழே இருக்கக்கூடிய இதை கழிக்க போகிறோம். அப்போ நம்ம கழிச்சிட்டோம்னா, இது இவ்வளோத்தையும் நம்ம கழிச்சிட்டோம்னா பாக்கி இருக்கக்கூடிய இந்த இது நமக்கு கிடைச்சிடும். அது எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குன்னு அது நம்ம கண்டுபிடிச்சோன்னா, அப்போது அடுத்தது ஒரு சதுர மீட்டருக்கு 8.50 ஆகுதுன்னா மொத்தமாக அப்போ எவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதோட மொத்த பரப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? L 10, B 9, ஹைட்டு 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இனி கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலாவை எழுதிக்கலாம். கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலா நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதில் மொத்தம் 3 வேல்யூ இருக்குது. இதெல்லாம் L, B, H. இதை நம்ம 2 எழுதுகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2 எழுதுறதுனால ஃபஸ்ட்டு 2 போட்டிருக்கோம். அடுத்து LB 2 எழுதுகிறோம், LB ப்ளஸ் அடுத்து இந்த BA H எழுதுகிறோம், BH. அடுத்து இந்த HL எழுதுகிறோம். சதுர அலகுகள். தான் கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. 2 இன்ட்டு இனி வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எல்லோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 9, BH இருக்குது. அப்போ 9 இன்ட்டு 8 ப்ளஸ் HL இருக்குது, அதோட வேல்யூ 8 இன்ட்டு 10. இப்போ 2 இன்ட்டு 10 9 பெருக்கணும்னா 90 ப்ளஸ் 9 8 பெருக்கணும்னா 72 ப்ளஸ் 8 10 பெருக்கணும்னா 80. 2 இன்ட்டு இந்த 3 வேல்யூவையும் கூட்டணும். இந்த 3 வேல்யூவும் கூட்டணும் நமக்கு என்ன கிடைக்கணும்? 242. இந்த 242 கூட இந்த 2 பெருக்கிறோம். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 484 சதுர மீட்டர். அப்போது இந்த கனச்செவ்வகம் இருக்குது. இந்த கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு எவ்வளோ நம்ம கிடைச்சிட்டு? 484 கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு மொத்த பார்ட்டுக்கு பெயிண்ட் அடிக்காண்டாம். இந்த மேலையும் இந்த சுற்றி இருக்க சுவரையும் தான் அடிக்கணும், கீழே உள்ளது வேண்டாம். நம்ம இப்போ மொத்தத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுலேருந்து இந்த கீழ் பார்ட்டை நம்ம கழிக்க போகிறோம். இந்த கீழ் பார்ட்டில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது? ஒரு லென்த்தும் ஒரு பிரெத்தும் இருக்குது. அப்போ ஒரு லென்த்தோட வேல்யூவையும் ஒரு பிரெத்தோட வேல்யூவையும் இந்த மொத்தத்திலேருந்து கழிச்சிட்டோன்னா
இந்த சுவரும் மேலே இருக்கக்கூடிய இதுக்கு உள்ள மட்ட உள்ள பரப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம லெந்தையும் பிரெத்தையும் நம்ம கழிக்கணும். இப்போ எல் இன்ட்டு பி இதை நம்ம கழிக்கிறோம். எல்லோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 9. அப்போ 90 சதுர மீட்டர். அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டு எவ்வளோ இருக்குன்னா 90 சதுர மீட்டர் இருக்குது. இந்த 90 அந்த மொத்தத்திலேருந்து கழிக்க போகிறோம். இப்போ மொத்தம் எவ்வளோ கிடச்சி 484. இதுலேருந்து 90 மைனஸ் பண்ணுறோம். நம்ம 90 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 394 நமக்கு கிடைக்கும். இனி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அதுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு 1 சதுர மீட்டருக்கு 8 ரூபா 50 பைசா ஆகுது. அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ செலவழியும் கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 394 சதுர மீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 394 சதுர மீட்டருக்கு 1 மீட்டருக்கு எவ்வளோ? 8 ரூபா 50 பைசா. அப்போ 394க்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? இந்த 8 ரூபா 50 பைசா கூட இந்த 394 சதுர மீட்டரை பெருக்கணும். இப்போ 394 பெருக்கல் ரூபா 50 பைசா இதை பெருக்கிறோம். பெருக்குனா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 3349 ரூபாய் கிடைக்கும். இப்போ இந்த சம்மு என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தமாக பெயிண்ட் அடிக்காண்டான்னு கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மொத்தத்தை கண்டுபிடிச்சி எவ்வளோத்துக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கணுமோ அதோட சதுர மீட்டரை கண்டுபிடிச்சி அடுத்து அதோட மொத்த செலவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.